நம்ம உணவுல சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி ஆரோக்கியமான உணவை சமைக்க மிக சிறந்தது அல்ட்ராவின் டயட் குக்கர். அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகை தமிழகம் முழுவதும் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதிகாலையில் சூரியனை வணங்கி புதுப்பானையில் பொங்கலிட்டு கொண்டாடி வருகின்றனர். விளையாட்டுப் போட்டிகள், கலை நிகழ்ச்சிகள் என கிராமப்புறங்கள் களை கட்டுகிறது. அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி துவங்கி நடந்து வருகிறது. திமிரும் காளைகளுடன் வீரர்கள் மல்லு கட்டுகின்றனர். மும்பை தாராவியில் ஆயிரக்கணக்கில் பொங்கப்பானை வைத்து தமிழ் மக்கள் கொண்டாடினர். நடிகை ஓவியா சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டார். வணக்கம், ஹாப்பி பொங்கல். பொங்கலோ பொங்கல். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க தமிழ்நாடு மக்களுடைய ஒத்துரிமை பார்க்கும்போது எந்த ஊரு போனாலும் அந்த ஒத்துரிமை இருக்கு. அதுதான் நம்ம விஜயம். வந்தவங்களை வாழ வைக்கும் தமிழ்நாடு சொல்லுவாங்களே, அது உண்மைதான். எனக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கு. ரொம்ப நன்றி. என்ன வந்து ஸ்ரீ சக்தி, ஐ லவ் யூ டூ. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. ரொம்ப ரொம்ப எனக்கு திரும்பியும் இங்க வரணும், உங்களை எல்லாரும் பார்க்கணும் தான் இருக்கு. பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நாங்கள் அனைவரும் மும்பையில் வசிக்கிறோம். இது வந்து 9வது வருஷம் பொங்கல் விழா சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற அனைவருக்கும் மிக்க மகிழ்ச்சி. இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சேர்ந்து அது வந்து நாங்க ரொம்ப 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 சந்தோஷமா நாங்க ஃபீல் பண்றோம். இது வந்து முதல்ல வந்து நாங்க தமிழ்காரங்க மட்டும்தான் அதை கொண்டாடிட்டு இருந்தோம். இப்ப அனைத்து மொழிக்காரங்களும் இதை வந்து எங்க கூட சேர்ந்து ஒற்றுமையா அதை கொண்டாடுறாங்க. இது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை நாங்க எப்படி இதை ஃபீல் பண்ணிட்டு எங்களுக்கு ரொம்ப அதை சொல்ல தெரியல. அதை அவ்வளவு சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. எல்லாருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். இது வந்து தமிழர் திருநாள் வந்து நம்ம தமிழ்நாட்டை விட இங்க ரொம்ப அருமையா நடக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, நாங்க நிறைய பேரை கூப்பிட்டு இங்க கூட்டிட்டு வந்து இந்த தமிழர் திருநாளுக்காக ரொம்ப என்னோட மேல உள்ளவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணி இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து அந்த தமிழர் திருநாளை ரொம்ப அழகா கொண்டாடுறாங்க. குடும்பமா வந்து காலையில எந்திரிச்சு வந்து நம்ம தமிழ்நாட்டை விட இந்த இடத்துல இவ்வளவு தமிழர்கள் வந்து பண்றது ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டுல நாங்க வந்து மும்பையில தமிழ்நாட்டில் நடக்கிறத விட ரொம்ப அருமையா நாங்க வந்து 98ல வந்து நாங்க கொண்டாடுறோம். ஒவ்வொரு வருஷமும் எங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய திருவிழா மாதிரி. அதாவது என்ன சொல்றது, ஊர்லலாம் எப்படி ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க, அதே மாதிரி எங்களுக்கு வந்து மும்பை தமிழ் மக்களுக்கு இந்த நாள் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான நாள். நாங்க எல்லாரும் இதை ரொம்ப மகிழ்ச்சியா கொண்டாடுறோம். பாத்தீங்கன்னா குடும்பமா எல்லாரும் வந்துருவோம் காலையிலே. இந்த நாள் முழுசும் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா போயிட்டு இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா நாங்க வந்து இது 9வது வருஷம். நாம் தமிழர் கட்சியில இருந்து நாங்க 9வது வருஷம் இதை நாங்க பண்ணிட்டு இருக்கோம். முதல் வருஷம் நாங்க எப்படி ஆரம்பிச்சோமோ அதை விட அதிகமா ஒவ்வொரு வருஷமும் நாங்க படிப்படியா ரொம்ப சந்தோஷமா முன்னேறி போற மாதிரி எங்களுக்கு ஒரு மனசுல ஒரு நிறைவா இருக்கு. நம்மளும் வந்து உலகம் முழுக்க பரவி வாழ்றோம். பல கோடி தமிழன் இருக்கான். அதே மாதிரி மும்பையிலையும் பல ஆண்டுகளுக்கு முன்பாக வந்து புலம்பெயர்ந்து இங்கே வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனால் எங்கே போனாலும் சரி நம்மளுடைய பாரம்பரியம், கலாச்சாரம், பண்பாடு இதை வந்து விட்டு கொடுக்காம இந்த தமிழர் பண்பாடை வந்து பொங்கல் விழாவாக வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். மும்பைக்கு வந்தாலும் சரி, எந்த இடத்துக்கு போனாலும் சரி, தமிழனாவே வாழணும் அப்படிங்கிறதும் என்னுடைய ஒரு ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு தமிழனாவே வாழணும் அப்படிங்கிறது எங்களோட ஒரு அன்பான வேண்டுகோள்.
அதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த பொங்கல் விழா வந்து ஆண்டுதோறும் வந்து நடத்திட்டு இருக்கோம். அதை வந்து ஆண்டுக்கு ஆண்டு வந்து மெருகேற்றிட்டு இருக்கோம். தமிழர் பண்பாடை வந்து பெருகிட்டே இருக்கு. இந்த மொத்த தாராவியே வந்து நீங்கள் பார்க்கலாம். முன்னாடி ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி கொண்டாடினாங்க, ஆனால் இப்போ ஒரு கடந்த 10 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து எவ்வளவு மக்கள் வந்து இதை கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் சுற்றி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால தமிழர்கள் ஒவ்வொருவரும் கொண்டாடக்கூடிய பண்டிகை அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன்.